எபிசோட் 35ல ரியாவும் ராஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜன் வந்து ரியா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நியூ இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் நம்மளோட ரிசார்ட்டுக்கு வர போகிறாரு. அவர் எப்போவுமே இது வரைக்கும் 10 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸ் மேலே கொடுத்ததே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ரியா ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ராஜன் சொல்கிறாரு, ஷெஃப் ஐஸ்வர்யா தான் பாவம், ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐஷு வந்து திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஹெல்ப்புக்கு நான் இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றியை கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது பேசி சமாளிக்கணும்ல, வெற்றினா நல்லா சமாளிப்பார், வாயிலே வடை சுடுவாருன்னு சொல்லிட்டு வெற்றியை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு இடத்தையாக சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டும்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உண்மையிலே ரிசார்ட் எப்போவுமே இவ்வளோ தான் க்ளீனாக இருக்குமா, இல்லை நான் வரப்போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமார் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை சார் எப்போவுமே இப்படி தான் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. உங்களுக்கு வந்து கிணத்துக்கடவு அப்புறம் 2-3 பேர் சொல்கிறார், ஊர் பேர் சொல்கிறாரு. அது பக்கமா சார் அப்படின்னோடனே, ஆமாம் பக்கத்தில் வந்துட்டேன், உனக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே வெற்றி சொல்கிறார், எனக்கு கிணத்துக்கடவு சார் அப்படின்னோடனே, எனக்கும் பக்கம் தாண்டா செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு செட்டிப்பாளையமில் இருக்கிற 2-3 ஹோட்டல்ஸ் பற்றி 2 பேர் பேசி நல்லா சிரிச்சுக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து இவரை பிடிச்சி போச்சு. அப்புறமா வந்து இன்வென்ட்ரி ரூம் வருது. அந்த இன்வென்ட்ரி ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தரையில் ஃபுல்லாக எண்ணெய் சிந்தி கிடக்குது. இதை பார்த்துட்டு வெற்றி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸரும் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே சார் இது எண்ணெயெல்லாம் சிந்தி கிடக்கு அப்படின்னு கேட்டோடனே, எங்கே எண்ணெய் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா எண்ணெயாக இருக்குது. உடனே சொல்கிறாரு, சார் அது சாதாரண எண்ணெய் இல்லை சார், பூண்டு எண்ணெய். இன்வென்ட்ரி ரூம் ஃபுல்லாக எலி இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் பூண்டு எண்ணெயை கொட்டி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா எலியே இல்லை, மற்ற எல்லா இன்வென்ட்ரி ரூம்லேயும் இருக்கும், எங்கள் ரூமில் எலி இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு தான் நாங்கள் அந்த பூண்டு எண்ணெயை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் எலி சவுண்டு கேட்குது. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாரு, சார் நான் தான் சார் அந்த சவுண்ட் போட்டேன், எனக்கு எல்லா அனிமல்ஸ் மாதிரி சவுண்ட் போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சமாளிக்கிறாரு. சமாளித்த உடனே இவர் வந்துட்டு சரி ஓகே அவ்வளோதானே அப்படின்னோடனே, என்னோ நாங்கள் சமாளிக்கிற மாதிரி நீங்கள் முழிக்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறார். இதெல்லாம் பார்த்து ஐஷு ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கியும் ஸ்ரீநிதியும் பேசிக்கிறாங்க. அப்போ விக்கி ஸ்ரீநிதி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த பசங்க மேலே ஒரு டவுட் இருக்குது, அவனுங்க ஏதோ ஒரு வேண்டாத வேலை பண்ணுறாங்க வெற்றியும் பாட்டியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேற்று நடந்த அந்த பார்ட்டியில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணாங்களா அதை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ரீநிதி சொல்கிறாங்க, ஓ அதனால தான் பாண்டியும் ஆர்டர் எடுத்துகிட்டு எப்போவுமே திருன்னு மொழிப்பானா, சரி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் கேட்குறாரு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ஒழுங்காக குளோரின் போடுவீங்களானே, எவ்ரி வீக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் முன்னாடி கரெக்டாக வந்து பாண்டி வந்து வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போயிருப்பாரு. இது யார் எமர்ஜென்சி எக்ஸிட் முன்னாடி போய் வண்டியை நிறுத்தி வச்சிருக்குன்னொடனே 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கிறாங்க. பாண்டி வெற்றி சேர்ந்து, அது இல்லை கெஸ்ட்டு வந்து கூப்பிட்டுட்டாங்க, கெஸ்ட் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவர் கூப்பிட்டனால பாதியிலே போட்டுட்டாங்க போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து பாண்டி வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு, ஆனால் இது இப்படி மாற்றி சொல்லி அவங்களை சமாளிச்சிருவாங்க. அவரும் ஓகேன்னு சம்மதிச்சிருவாரு. கைஸ் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், போலீஸ்னு ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸோட ஸ்டோரிஸை நம்மளோட இன்னொரு சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு த்ரில்லர் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே கொலாபரேஷனில் அந்த சேனல் லிங்க் இருக்கும். இங்கே இன்னொரு பக்கம் ரியாவும் ராஜனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரியா வந்து புதுசாக பேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எது என்ன பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாஸ்லாம் சேல் பண்ணலான்னு சொன்னாங்களா, அந்த பேக்கிங்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ராஜன் வந்து பேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரியாவுக்கு வந்து பேபி மூமெண்ட் ஃபீல் ஆகுது. உடனே பேபி மூவ் ஆகுது, எனக்கு இந்த பக்கம் இந்த டைமில் தீபக் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி ரியா சொல்லுவாங்க. உடனே ராஜன் பக்கத்தில் போய்ட்டு அந்த பேபி கிட்ட பேசுவார். நீங்கள் பாருங்கள் உங்கள் அம்மாவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க சொல்லுங்கள், அப்போ தான் உன்னோட ஹெல்த் நல்லாயிருக்கும் நீங்கள் வளர்ந்து அப்படின்னு சொல்லி பேபி கிட்ட பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு ரியா வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்போது ஆஃபீஸர் வந்துட்டார். ரியா ராஜன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மார்க்ஸ் கொடுக்குறாரு. டோட்டல் ஆவரேஜ் வந்து 71 கொடுத்துருக்குறேன். அண்ட் அவங்களோட சர்வீஸ்க்கு மட்டுமே மார்க்ஸ் வந்து 9 கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பையன் வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்காக தான் இந்த எல்லா மார்க்ஸுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே ரியா வந்துட்டு அந்த டோட்டல் மார்க்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க ஆசைப்படுறத பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, யார் வெற்றி கேட்குறாரு, அதை காட்டுங்க சார் அப்படின்னோடனே அவரும் காட்டிடுறாரு. இவங்களும் பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே அவரும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாரு. அந்த டைமில் நெடுமாறன் உள்ள வந்துட்டு யாரை கேட்டு வெற்றி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வெற்றிக்கு பதிலாக ராஜன் பேச வரும்போது ராஜன் கிட்ட வந்து நீங்கள் பேசாதீங்க, நான் வெற்றி கிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நெடுமாறன் கோவப்படுறாரு. இப்போ வெற்றி திரு முழிக்கிறாரு. ஏன்னா ஐஷோ மாட்டிவிட்டால் ஐஷோவுக்கு திட்டு கிடைக்குங்கிறதுனால அவர் சும்மாவே நிற்கிறாரு. அப்புறமா வந்து எல்லோரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா நெடுமாறன் வந்து வெற்றியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே ஃப்ராக்ரன்ஸும் ஸ்டிங்கிங் ஸ்மெல்லும் ஒன்றாக முடியாது, அதனால நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி பேசிடுறாரு. அதாவது ஐஷு கூட பேசாதன்னு இன்டெரக்டாக சொல்லிடுறாரு. இப்போ பாண்டி ஆர்டர் எடுத்துகிட்ருக்காரு. ஆர்டர் எடுக்கிறத ஸ்ரீநிதி வெளியிலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விக்கிக்கு கால் பண்ணி பாண்டி வந்து அந்த 7 பசங்க இருக்காங்கல்ல அந்த ரூமில் ஆர்டர் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து இவர் சொல்கிறார், வெக்கி சொல்கிறாரு, அப்போ வெற்றியும் பாண்டியும் சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து பாண்டி எப்படி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்ரீநிதி கிட்ட விக்கி சொல்கிறாரு. உடனே இவங்க ஃபாலோ பண்ணும்போது பாண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, ஸ்ரீநிதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பாண்டியை மிஸ் பண்ணிட்டேன்னொடனே, எப்படி அவன் மெயின் கேட் வழியாக தானே வெளில போகணும், நான் மெயின் கேட் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நான் பிடிச்சிக்கிறேன், அவன் எந்த கடையில் போய் சாப்பாடு வாங்கினா நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மெயின் கேட் வழியாக பாண்டி வெளியில் போகாமலே பாண்டி வந்து திருப்பி ஃபுட்டையும் சர்வ் பண்ணுறாரு. அதையும் ஸ்ரீநிதி பார்த்துட்றாங்க.
பார்த்த உடனே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வெளியிலேயே போகாமல் எப்படி வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் திங்க் பண்ணி பார்க்கும்போது வெற்றிக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இவங்க வந்து ரிசார்ட்குள்ளேயே தான் குக் பண்ணி ஃபுட்டு கொடுக்குறாங்க. இவனுங்க 2 பேரும் வெளியிலேயே போகல. ஸோ கண்டிப்பாக ரிசார்ட்குள்ளேயே ஏதோ தப்பு பண்ணுறானுங்க, என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வெற்றி பாண்டியரோட சீக்ரெட் பற்றி இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.